அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போற கதை என்னன்னா, பரமார்த்த குரு கதைகள். இது ஒரு நகைச்சுவையான கதை. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்டின்னா, ஒரு ஏமாளித்தனத்தினால என்னென்ன விளைவுகள்லாம் உருவாகுது அப்டின்றத நம்ம அந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 300 வருஷத்துக்கு முன்னாடி இத்தாலியில வாழ்ந்து வந்த பெஸ்கின்ற பாதிரியார் இந்தியாவுக்கு வர்றாரு. அவரு கிறிஸ்தவ மதத்த பரப்புறதுக்காக இந்தியாவிற்கு வர்றாரு. அந்த மாரி வரும்போது தமிழ் மொழிய அவர் நல்லா கத்துக்கிறாரு. கத்துக்கிட்டு பின்னாட்கள்ல அவர் எழுதின நூல் தான் இந்த பரமார்த்த குருகதைகள். இப்ப நம்ம கதைக்குள்ள போவோம். ஒரு கிராமத்துல முட்டாள், மூடன், மட்டி, மடையன், பேயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் வாழ்ந்து வராங்க. அந்த 5 பேருக்குமே சுத்தமா கல்வி அறிவே கிடையாது. இவங்க நிழலுக்காக கூட பள்ளிக்கூட வாசல்ல ஒதுங்குனது கிடையாது. இவங்களுக்கு உலக அனுபவம் சுத்தமா கிடையாது. சுய அறிவும் கிடையாது. நம்ம செய்யறது தான் சரின்னு சொல்லிட்டு அவங்க எப்பவுமே அவங்க வேலைய செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு எந்த வேலையும் செய்யத் தெரியாது. வேலை செய்யவும் விருப்பப்பட மாட்டாங்க. ஏன்னா இவங்க சரியான சோம்பேறிங்க. இவங்க சோம்பேறியா இருக்கனால எந்த வேலைக்கும் போறது கிடையாது. சாப்பாடும் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம ஊர்ல இருக்கனால தான் நம்ம இப்படி கஷ்டப்படுறோம். பக்கத்துல இருக்க ஊருக்காவது போவோம்ன்னு சொல்லி 5 பேரும் கிளம்பி பக்கத்து ஊருக்கு போறாங்க. அந்த பக்கத்து ஊர்ல ஒரு சாமியார் மடத்த பார்க்கறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. நம்ம தனியா போய் சோறு கேட்டா யாரும் போட மாட்டாங்க. அதுவே இங்க இருக்க குரு கிட்ட சீடரா சேர்ந்துட்டோம் அப்படின்னா, நம்ம எங்க வேணாலும் போயி யார்கிட்ட வேணாலும் சோறு வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ற யோசனை அவங்களுக்குள்ள வருது. அந்த 5 பேரும் அவர்கிட்ட போயி தங்களோட நிலைய சொல்லி, அவரோட சீடரா மாறிடுறாங்க. அவரும் வயசான காலத்துல தனியா கஷ்டப்பட்டு என்ன பண்றதுன்னு சொல்லி, இந்த 5 பேத்தையும் தன்னுடைய சீடர்களா ஏத்துக்கிறாரு. ஆனா, அவரும் அந்த 5 சீடர்களுக்கு இணையான ஒரு முட்டாள் குருவா தான் இருந்தாரு. அந்த குரு தான் நம்மளோட பரமார்த்த குரு. இந்த 5 பேருமே இப்ப பரமார்த்த குரு கிட்ட சீடர்களா சேர்ந்துட்டாங்க. சீடர்களா சேர்ந்த பிறகு, குருவும் சீடர்களும் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க. சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம், பரமார்த்த குருவோட ஆடை கிழிஞ்சு போயிடுச்சு. அதனால அந்த ஆடைய தைக்கணும் அப்படின்னு சொல்லி, தன்னுடைய சீடர்கள கூப்பிடுறாரு. பரமார்த்த குரு தன்னோட சீடர்கள கூப்ட்டு, "இந்த கிழிஞ்ச ஆடையோட என்னால வெளிய போக முடியாது. அதனால இந்த ஆடைய தைப்பதற்கு ஒரு ஊசி ஒண்ணு வாங்கிட்டு வாங்கன்னு" சொல்லி 5 சீடர்களையும் குரு அனுப்பி வைக்கிறாரு. இந்த 5 சீடர்களும் குரு பேச்ச மதிச்சு ஊசி வாங்குறதுக்காக கடைக்கு போறாங்க. ஆனா இந்த 5 சீடர்களும் இதுக்கு முன்னாடி ஊசிய பார்த்ததே கிடையாது. அவங்க கடைக்கு போயிட்டு தையல் ஊசி இருக்குதான்னு கேட்க, கடைக்காரரும் ஊசி இருக்குது. ஊசியோட விலை 1 காசுன்னு சொல்றாரு. சரி, ஒரு ஊசி குடுங்க அப்படின்னு இவங்களும் கேட்க, ஒரு ஊசிய எடுத்து குடுத்துட்டு கடைக்காரர் நிக்கிறாரு. என்ன இது? மெல்லிய கம்பி மாதிரி இருக்கு. இதுதான் ஊசியா? அப்படின்னு சொல்லி 5 சீடர்களும் திருப்பி திருப்பி பார்க்குறாங்க. ஊசினா இவ்ளோ சின்னதாவா இருக்கும்? இவ்ளோ சின்னதா இருந்துச்சுன்னா, குரு ஒருத்தர மட்டும் தான அனுப்பிச்சிருப்பாரு. ஆனா, குரு நம்ம 5 பேத்தையும் அனுப்பியிருக்காருன்னா, ஊசி பெருசா தான் இருக்கணும். அப்படின்னு மடையன் சொல்றான். மடையன் சொல்றது சரிதான். ஊசினா ஒரு மரத்தோட நீளத்துக்கு பெருசா இருக்கணும். இந்த கடைக்காரன் நம்மள ஏமாத்துறான். அப்படின்னு சொன்னா மட்டி. இந்த கடையில வாங்க வேண்டாம். அடுத்த கடையில வாங்கிக்கலாம். அப்படின்னு பக்கத்துல இருக்க கடைக்கு இந்த 5 பேரும் போறாங்க. பக்கத்து கடைக்காரனும் அதே மாதிரி ஊசி எடுத்து குடுத்ததால, "எங்கள நீங்க ஏமாத்த பார்க்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, எதிர்பக்கமா இருக்கிற கடைக்கு 5 பேரும் சேர்ந்து போறாங்க. எதிர்பக்கமா இருக்க கடைக்கு போயிட்டு, "எங்களுக்கு ஊசி வேணும்னு" கேட்க, அந்த கடைக்காரரும் அதே ஊசிய எடுத்து கொடுக்குறாரு. "என்ன? எங்கள ஏமாத்த பார்க்குறீங்களா? உண்மையான ஊசிய குடுங்க." அப்படின்னு சொல்லி இந்த 5 சீடர்களும் கேட்குறாங்க. அப்பதான் அந்த கடைக்காரருக்கு புரியுது. "சரி, உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஊசி வேணும்?" அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் கேட்குறாரு. அந்த கடைக்காரர் எவ்வளோ பெரிய ஊசி வேணும்னு கேட்டதுக்கு, அந்த 5 பேரும் ஒருத்தர ஒருத்தர் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. "நாங்க 5 பேரும் தூக்கிட்டு போற மாதிரி ஒரு பெரிய ஊசி வேணும்." அப்படின்னு சொல்றான் முட்டாள். அந்த 5 முட்டாள் சீடர்கள ஏமாத்த நெனச்ச அந்த கடைக்காரர், பக்கத்துல வெட்டி வச்சிருந்த பனைமரத்த காட்டி, "அறிவாளிகளே! இதுதான் நீங்க கேட்ட ஊசி. உடனே தூக்கிட்டு போங்கன்னு" சொல்லிட்டு, அவங்க கிட்ட இருந்த காசையும் வாங்கிட்டாரு அந்த கடைக்காரர். முட்டாள் சீடர் 5 பேரும் ஊசிய கண்டுபிடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி, சந்தோஷமா அந்த பனைமரத்த 5 பேருமா சேர்ந்து தூக்கிட்டு போனாங்க. பனைமரத்த தூக்கிட்டு போன அந்த 5 பேரும், குருவோட பக்கத்துல போயிட்டு, பொத்துன்னு அந்த பனைமரத்த கீழ போட்டாங்க. அதுக்கு குரு, "ஊசி வாங்கிட்டு வர சொன்னா, வெட்டிய பனைமரத்த தூக்கிட்டு வந்திருக்கீங்களே" அப்படின்னு கேட்குறாரு. "நீங்க கேட்ட ஊசிய தான் நாங்க 5 பேரும் சேர்ந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். எல்லா கடைக்காரங்களும் எங்கள ஏமாத்த பார்த்தாங்க. கடைசியா ஒரு அறிவாளி கடைக்காரர் தான் இந்த ஊசிய குடுத்தாரு." அப்படின்னு சொல்றான் மட்டி.
இத கேட்டதும் குருவுக்கு கோவம் வந்துருச்சு. பனைமரத்த போய் யாராவது ஊசின்னு சொல்லுவாங்களா? என்று குரு வந்து கத்த ஆரம்பிச்சுட்டாரு. ஊசி எதுன்னு கடைக்காரருக்கு தெரியாதா குருவே? நாங்க 5 பேரும் தூக்கிட்டு போற மாரி நல்ல ஊசியா கேட்டோம். அவரு நல்ல ஊசியா குடுத்து விட்டுருக்காரு. இதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? அப்படின்னு முட்டாள் சொன்னான். நீங்களும் மத்த கடைக்காரர் மாரி இதுவா ஊசின்னு அறிவில்லாம கேட்கிறீங்க. சீடர்கள் இந்த மாதிரி சொல்லி கூச்சல் போட்டதும், பரமார்த்த குருவுக்கு ஒரு சந்தேகமே வந்துருச்சு. ஒருவேள ஊசி இப்படித்தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி அவரே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. கடைசியா அந்த யோசனைக்கு விடையே கிடைக்காம, அவரு துணி தைக்கிறதையே மறந்து போயிட்டாரு. இக்கதையிலிருந்து தெரிந்து கொள்வது என்னவென்றால், வெளி உலக அறிவும், பொது அறிவும் இல்லாமல் இருந்தால், கண்டிப்பாக மற்றவர்கள் நம்மை ஏமாற்றி விடுவார்கள். குட்டி ஸ்டோரி தொடரும். என்றும் இணைந்திருங்கள்.